ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 11th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமில் பார்ட் 1ல் அந்த ஒரு மதிப்பெண் வினாக்களில் முழுமையாக 20க்கு 20 எடுப்பதற்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்குடைய அப்டேட் வீடியோ தான். இப்போ 11th மாணவர்கள் நாளைக்கு வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ இதோடைய பிடிஎஃப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தேன். ஜஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு ரீலோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் உரிய ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. அதோடு வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ரிவிஷன் எக்ஸாம், மிட் டேர்ம் எக்ஸாம், குறிப்பாக பப்ளிக் எக்ஸாமுடைய கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் இல்லைண்டா நீங்கள் அதை ஒரு மாடலாக வச்சு ஒரு டெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் பேப்பரையும் டவுன்லோட் பண்ணி நல்லபடியாக படிங்க. பார்ட் 1ல் ஈஸியாக 20 மார்க்ஸ் எடுத்துடலாம். இப்போ பார்ட் 1ல் கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 3 வரைக்கும் 3 சினானிம்ஸ் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 4லேருந்து 6 வரைக்கும் ஆன்டனிம்ஸ். இந்த 6 கொஸ்டினில் தான் நீங்கள் கவனமாக ஆன்சர் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் கேட்பாங்க. சில சமயங்களில் நியூ வேர்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்லையும் கேட்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 7லேருந்து 20 வரைக்கும் உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் 1 மார்க்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இருக்குது, கொஸ்டின் டேக் இருக்குது, சென்டென்ஸ் பட்டன் இருக்குது, கிளிப்டு வேர்டு இருக்குது, ஃபாரின் வேர்டு இருக்குது, ஃப்ரேசல் வெர்ப்ஸ் இருக்குது, டென்ஸ் ஃபார்ம் இருக்குது, ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இருக்குது, காம்பவுண்ட் வேர்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே ஒரு டைப்பாக வந்து கேட்டிருப்பாங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நிறையா கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜஸ்ட்டு நீங்கள் காமாக ரீட் அவுட் பண்ணுங்கள். பார்ட் 1 முழுமையாக உறுதியாக நாளைக்கு எழுதக்கூடிய தேர்வுகளில் 20 மார்க்ஸ் எடுத்துடலாம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் மேக்ஸிமம் வந்து நீட்டாக அழகாக லெஜிபிளாக எழுதுங்க. வித்தவுட் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அழகாக எழுதுங்க. உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து கொஸ்டின் ஆன்சர், கிராமர் பார்ட், ப்ரோஸ், போயத்தில் இருக்கக்கூடிய பேராகிராஃப், இஆர்சி இதை தவிர்த்து மேக்ஸிமம் ஒரு 50-60 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் கம்யூனிகேட்டிவ் ஸ்கில் உங்களுக்கு நல்லா இருக்குது. ரீடர் ரைட்டிங்கில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்டா இங்கிலீஷில் சூப்பராக நீங்கள் மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். பார்ட் 1ல் முழுமையாக 20 மார்க்ஸ் ஈஸியாக எடுக்கலாம். டவுன்லோட் பண்ணி நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கொஸ்டின் பேங்க் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.